இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல ரியா அவளோட பெட்டி படுக்கையெல்லாம் எடுத்துட்டு ரெசார்ட்டுக்கு வர அவளை பார்த்ததுமே ரிசப்ஷனிஸ்ட் வந்து வெல்கம் பண்றாங்க. ரியாவும் நான் இங்க தங்குறதுக்கு ரூம் கிடைக்குமான்னு கேட்க, என்ன மேம் இந்த ரெசார்ட்டே உங்களோடது, நீங்களே இப்படி கேட்கலாமா, இருங்க உங்களுக்கு ஸ்வீட் ரூம் புக் பண்றேன்னு சொல்ல, இல்ல அதெல்லாம் வேணாம், நீங்க என்ன ஒரு நார்மல் கெஸ்டாவே ட்ரீட் பண்ணா போதும், நான் சின்ன வயசுல இருந்து வளர்ந்த ரூம் நம்பர் 121ல தங்கிக்கிறேன்னு சொல்ல, அவளும் கீ எடுத்துட்டு வந்து கொடுக்கறா. அப்ப ரூமுக்கு வண்டியில போகும்போது நெடுமாறனை பார்த்ததும் வண்டியை நிறுத்த சொல்லி நல விசாரிச்சுட்டு இங்க கொஞ்ச நாள் தங்கி ரெசார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டா அப்பாவையும் வீட்டுல ரெஸ்ட் எடுக்க வைக்கலாம்லன்னு சொன்னதும், ரெசார்ட்டை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நீ என்னம்மா பண்ண போற, அதான் நாங்களா இருக்கோம்லன்னு சொல்ல, அதுக்காக இல்ல அங்கிள்னு சொல்லும் போதே, சாரிம்மா லஞ்ச் ரெடி பண்ண டைம் ஆச்சு நான் கிளம்புறேன், நம்ம அப்புறம் மீட் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்செட்டா கிளம்புறான். அநேகமா ரெசார்ட்டை இவன் ஆட்டைய போடலாம்னு நினைச்ச பிளான்ல இவ குறுக்க வந்ததுனாலதான் கடுப்பா இருக்கான் போல. இங்க வெற்றி ஐசு தனியா வேஸ்ட டிஸ்போஸ் பண்ண கஷ்டப்படுறத பார்த்து அவளுக்கு ஹெல்ப் பண்ண வர அதுக்குள்ள உள்ள இருந்த வேஸ்ட் எல்லாமே கீழே கொட்டிடுது. அப்ப நம்ம பையனை வந்து என்னங்க பார்த்து தூக்கி இருக்க கூடாதான்னு கீழே கொட்டி இருந்ததெல்லாம் எடுத்து போட்டு ஹெல்ப் பண்ணிக்கிட்டு டிஸ்ஸ பத்தின டவுட்டை எல்லாம் கேட்டுக்கிட்டு எனக்கும் கொஞ்சம் ஹெல்ப் பண்றீங்களான்னு கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அங்க வேணி வந்து இவன் என்ன இங்க பண்றான், இவனால தானே நம்ம இப்ப இந்த நிலைமையில இருக்கோம்னு சொன்னதும், என்னது என்னாலயா, சூப்பருங்க சூப்பரு, உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணதுக்கு நன்றி கடனா இருங்க, போதையில நீங்க பண்ண சாப்பாடு சாப்பிட்டு இருந்தா அந்த கொரியாக்காரனுங்க செத்து போயிருப்பாங்கன்னு சொன்னதும், எப்பா டே எல்லா தப்பும் எங்க மேலதான், நீ ஒண்ணு எங்களுக்கு ஹெல்ப் பண்ண வேணாம், அதே மாதிரி நாங்களும் உனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டோம்னு உன் வேலையை மட்டும் பார்த்துட்டு போன்னு சொல்றாங்க. இந்த பக்கம் ஜோஜி பத்மா பேர பிள்ளைங்களோட செஸ் விளையாடுறத ஒளிஞ்சு நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப இந்த பக்கம் திரும்பிட்டு அங்கிட்டு பார்த்தா பத்மாவை ஆளை காணோம். உடனே அதுக்குள்ள எங்க போயிட்டான்னு தேடி பார்த்தா உடனேக்கு பின்னாடி வந்து நின்னு என்னதான் தேடுற மாதிரி தெரியுதுன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லைன்னு சமாளிக்கிறேன்ற பேரில் போட்டு உழப்புறாரு. பாட்டியும் சமாளிச்சது போதும்னு பொசுக்குன்னு நம்பரை கொடுத்துட்டு ஃப்ரீயா இருந்தா கூப்பிடு பேசலாம்னு சொல்லிட்டு போறாங்க. இங்க வெற்றி சொல்ல சொல்ல கேட்காம பாண்டி ஸ்ரீநிதி கிட்ட வெற்றியோட வெற்றிக்கு நீங்க ஹெல்ப் பண்ணணும்னு சொல்ல, வெற்றியோட வெற்றி ஏன் வெற்றி இல்ல, அதனால இது ஏன் பிரச்சனை இல்லைன்னு சொல்லிற, டேய் நீ கொஞ்சம் சும்மா இருடான்னு, இல்ல ஸ்ரீநிதி கிச்சனுக்குள்ள போகணும்னா மெனுல இருக்க டிஷ் எல்லாம் தெரியணும், அதுக்கு கிச்சன் டீம்ல இருந்து யாராவது ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு நீ தான் எனக்காக ஹெல்ப் பண்ணணும்னு கேட்டா, கிச்சன் டீம்ல ஆல்ரெடி எல்லாருமே உன் மேல செம்ம காண்டுல இருக்காங்க, ஒரு பையில ஹெல்ப் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னதும் நம்ம பசங்க உடஞ்சு போயிடுறானுங்க. அப்ப ஸ்ரீநிதியும் ஆனா ஒரு பையன் இருக்கான் பார்க்கலாம்னு சொல்ல, ஒரு வழியா பிளான் ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு நம்ம பசங்களும் செம்ம குசியில இருக்கானுங்க. இங்க ராஜன் ரியாவை பார்க்க வந்து மேனேஜர் பொசிஷன்ல இருந்தே பேச, டேய் தயவு செஞ்சு எப்பவும் போல பேசுடா, நான் எப்பவுமே உன்னோட சைல்ட்ஹுட் ஃப்ரெண்டு தானே சொல்ல, அப்ப பேப்பர்ல எதையோ ஒன்ன பண்ணிக்கிட்டு இருக்க, அதை வாங்கி என்ன எதை பத்தியோ டீப்பா யோசிச்சுக்கிட்டு இருக்க போலையேன்னு கேட்டா, நிறைய யோசிச்சு பண்ணிருக்கணுமோன்னு யோசிக்கிறேன், ஏராஜன் நான் செல்ஃபிஷா நார்சிஸ்டான்னு கேட்க, நான் எப்பவும் அப்படி ஃபீல் பண்ணதில்ல, ஐசு எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொன்னான்னு சொல்ல, இல்ல ராஜன் நானே உன்கிட்ட சொல்லலாம்னு தான் இருந்தேன்னு சொல்ல வர, நீ எதையும் எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, என்னால புரிஞ்சுக்க முடியுது, நீ இங்க ரிலாக்ஸா ரெஸ்ட் எடுக்க வந்திருக்க, கொஞ்சம் நல்லா பிரீத் பண்ணுன்னு சொல்ல, அப்ப திடீர்னு அவளுக்கு வாந்தி வந்ததும் வேகமா ஓடி போய் வாந்தி எடுக்கிறா. அப்புறம் ராஜனும் என்னாச்சுன்னு கேட்டா, என்னன்னு தெரியல ரொம்ப தலைவலிக்குது, அதான் இப்படி இருக்கு, தூங்கி எந்திரிச்சா சரியாயிரும்னு அவங்கிட்ட அவ பிரெக்னண்டா இருக்க விஷயத்த மறைக்கிறா. இங்க பாண்டியும் வெற்றியும் குள்ளன அழைக்க தூக்கிட்டு வர, என்ன எதுக்கடா தூக்கிட்டு வந்தீங்கன்னு கேட்டா, அங்க பாருன்னு சொன்னதும் ஸ்ரீநிதி அங்க நிக்கிறத பார்த்ததும் வேகமா வந்து, நீயா என்ன கூப்பிட்டு விட்ட, எனக்கு எப்படி ஹார்ட் பீட் எல்லாம் ஸ்லோவாகுதுன்னு தெரியுமான்னு சொல்ல, உடனே செத்து போயிடாதுன்னு சொல்லிட்டு, ஒன்னும் இல்ல 31ஆம் தேதி வெற்றி சமைக்கணும், அதுக்கு மெனுல இருக்க டிஷ் எல்லாம் நீதான் அவனுக்கு சொல்லி கொடுக்கணும்னு சொல்ல, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லைன்னு சொன்னா ஏன்னு கேட்டதும், எனக்கே எதுவும் தெரியாது, நானே கிச்சன் டீமை ஏமாத்தி பொழப்ப ஓட்டிக்கிட்டு இருக்கேன், வேணும்னா உனக்காக இந்த டிஷ்ஷோட ரெசிபி புக் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும், அதுவும் இல்லாம பிளேட்டிங்லாம் நான் நல்லா பண்ணுவேன், அதான் வேணா அவனுக்கு சொல்லி தரேன்னு சொல்ல, ஸ்ரீநிதியும் இது போதும்னு பசங்களை கூப்பிட்டு அவங்கிட்ட விஷயத்த எல்லாம் சொன்னதும், அப்ப நீங்க இன்னைக்கு நைட்டே நம்ம தள்ளுவண்டி கடைக்கு வந்துருங்கன்னு சொல்ல அவனும் சரின்னு சொல்லிட்டு போறான். வெற்றியும் செம்ம குசியில 31ஆம் தேதி உள்ள போய் சூப்பரா சமைக்கிறோம்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்புறம் நைட் ஆனதும் கடையில வச்சு நம்ம பசங்க ஒவ்வொரு டிஷ்ஷா ரெடி பண்ணி டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்ப ரம்யா வந்து பாண்டியை கூப்பிட்டு ஏதோ ஒன்னு அவனுக்காக வாங்கிட்டு வந்து கொடுக்க அவனும் ஓபன் பண்ணி பார்த்து, என்னடி இவ்வளவு பெரிய கத்திய வாங்கிட்டு வந்திருக்கேன்னு கேட்டா, ஏய் இது நைஃப் ராடு, பெரிய பெரிய செஃப் எல்லாம் இதை தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொல்றா. வெற்றியும் இதெல்லாம் வாங்க உனக்கு ஏது காசுன்னு கேட்டா, அம்மாவோட அலமாரியில கைவரிசையை காட்டிட்டேன்னு சொல்றா. அப்புறம் வெற்றி நைஃபை பார்த்து சந்தோஷப்படுறத ரம்யாவும் பார்த்து ஹாப்பியா ஃபீல் பண்றா.
இவங்க 2 பேருக்குள்ள கனெக்ஷன் கொண்டு வர போறாங்களா? இல்ல ஐசுக்கும் இவனுக்கும் கனெக்ஷனை கொண்டு வர போறாங்களான்னு ஒண்ணுமே புரியல. அங்க கட் பண்ணா ஜான் வெற்றிக்கு யூனிஃபார்மை கொடுத்து இத நீ நாளைக்கு போட்டு வான்னு சொல்லிட்டு போறாரு. அப்புறம் பாண்டி ஸ்டார்டிங்ல நீ கிச்சனுக்குள்ள போகணும்னு சொல்லும்போது நான் கூட உன்னை லூசுன்னு நினைச்சேன்டா. ஆனா ஒரு விஷயத்துல நம்பி இறங்குனா அது கண்டிப்பா நடக்கும்னு எனக்கு காட்டிட்ட. எனக்கு உன்னை நினைச்சா ரொம்பவே பெருமையா இருக்குடான்னு சொல்ல அவனும் ஓடி வந்து முத்தம் கொடுத்து நீ எனக்காக செஞ்ச உதவிய நான் என்னைக்குமே மறக்க மாட்டேன்னு சொல்றான். பாண்டியும் அதெல்லாம் இருக்கட்டும், நீ நாளைக்கு செஃப்பாவே ஆனாலும் எனக்கு நீ ரூம் சர்வீஸ் வெற்றிதான்னு சொல்லிட்டு சரி ரொம்ப நேரம் முடிச்சிருக்காம வேகமா படுத்து தூங்குன்னு சொல்லிட்டு அவன் தூங்க ஆரம்பிக்க வெற்றி அவனோட யூனிஃபார்மை தொட்டு பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்கதோட இந்த எபிசோட முடிச்சிருக்காங்க.